பேச்சக்கா மருமகன் கேமராமேன் தேவராஜ் பேசுகிறேங்க. என்னோட இது 5வது படம் இது. இந்த படத்தை நான் சொல்லணுன்னா இப்போது குடும்ப கதைன்றது வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது உறவுகளை பற்றி ஒரு பெரிய ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. டெஃபினட்டாக வந்து 100% இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். பேச்சியக்கா மருமகன் திரைப்படம் வெற்றி பெறுவதற்காக விழாக்காக வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல வந்து மேடையில பேச போறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவர் எதை தொடங்கி வச்சாலும் அது பெரிய ஹிட் ஆயிரும். இப்போ இவர் தொடங்கி வைத்த ஒரு நடிகர், அவர் உங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த நடிகர், இளைய தளபதி விஜய் அவர்களுடைய தந்தை, எங்கள் மரியாதைக்குரிய எங்கள் அன்பிற்குரிய இயக்குனர் உயர் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை மேடை கலைக்கிறோம். இந்த படம் பேச்சியக்கா மருமகன் தலைப்பே ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. யதார்த்தமான ஒரு கதை எடுத்திருக்கிறார்கள். பாடல்களை பார்க்கும்போது தெரிகிறது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி நான் விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் கலைப்புலி திரு எஸ். தானோ அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெயரிலே மன்னன் எப்படி சிறப்போ அதுபோல் தயாரிப்பாளர் மன்னனும் அதற்கேற்ற மன்னனாகத்தான் இருக்கிறார். திரையுலகத்திற்கு ஒரு நல்ல விநியோகஸ்தராக வந்து கொண்டிருப்பவர். ஒட்டுமொத்த படத்தையும் குத்தகையாக எடுத்து தமிழகம் முழுமையும் ஏன் அகிலத்திற்கும் திரையிடக்கூடிய வல்லமை படைத்தவர். அவர் இப்பொழுது பேச்சியக்கா மருமகன் என்ற திரைப்படத்தினை எடுத்திருக்கிறார். கிழக்கு சீமையிலே எனக்கு எப்பொழுது ஒரு பெரிய சிறப்பினை பெற்று தந்ததோ அந்த வரலாற்று சிறப்பினை பேச்சியக்கா மருமகனும் பெற்றுத் தருவான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பேச வரவர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப அன்பான மனிதர். இந்தியாவில் நமக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கோவா. அதே மாதிரி எப்பவுமே கூலா இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு டி. சிவா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பாடல்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்தின் வெற்றியை உறுதி செய்து கொள்ளுங்கள். அத்துடன் இந்த படத்தின் வெற்றியின் 50% கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் தங்கவர்களுக்கு சமர்ப்பணம் செய்து விடுங்கள். அற்புதமான பாடல்கள். கவியரசு இன்றும் கவியரசு என்று நான் மீண்டும் நிரூபித்திருக்கிறார். மன்னன் ஒரு அற்புதமான மனிதர், இனிய நண்பர். மன்னன் போல ஒரு தாராள மனசுள்ளவர், நல்ல ரசனை உள்ளவர். அவருக்கு இப்படி ஒரு சிறப்பான படம் அமைந்திருப்பது ஒரு நண்பராக எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிகிறது. தருண் கோபி ஒரு நல்ல வரவு. நிச்சயமாக ஒரு நல்ல நடிகர் வரிசையில் அவர் இடம் பிடிப்பார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அடுத்தபடியா மேடையில் வந்து பேச போறதுன்னா மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் சிவாஜினா பாஸ், மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் உயர் திரு கருணாஸ். எல்லாருக்கும் நன்றி. நான் 2-3 விஷயம் மட்டும் சொல்லணும். வலது கையை வச்சா ஆம்பளை புள்ள, இடது கையை வச்சா பொம்பளை புள்ள பிறக்கும் அப்படின்னு டாக்டர் எந்த டாக்டருமே உலகத்துல சொன்னதில்லை. அப்படி ஒரு விஷயத்த கவிஞர் வைரமுத்து அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் ஒரு வரிகளுக்கான ஒரு டாக்டரா இருக்கிறார். இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை, யாரும் நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க. இதை தாண்டி முதல்ல இந்த நல்ல படத்தை எடுத்திருக்கிற எனது அருமை சகோதரன், என் பங்காளி மன்னன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையா இருக்கிற சரவணன் அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முதல் படம் எடுத்திருக்காங்க. எனது சகோதரர் தருண் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லாம ஒரு கிராமத்துல வாழக்கூடிய யதார்த்தமான ஒரு மனிதனை நம்ம கண்ணு முன்னாடி அந்த 4 பாடல்களையும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. அவருக்கு ஒரு ராசி இருக்கு. முதல்ல அவர் நடிச்ச முதல் படமே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது, மாயாண்டி குடும்பத்தார். அதுக்கு அடுத்து இந்த படம் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு அந்த படத்தினுடைய சில காட்சிகளை வச்சு தீர்க்கமா சொல்ல முடியுது. அதை தாண்டி பேச்சியக்கா மருமக, அந்த பேச்சி அக்கா ரொம்ப நாளா நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இதுவரைக்கும் நடிக்கவே முடியாத ஒரு நடிகை நம்ம மேடம் ஊர்வசி மேடம் அவர்கள்.
முகேஷ் நான் சொல்லணும்னு தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். அவங்கள மாதிரி ஒரு டைமிங், அவங்கள மாதிரியான அந்த டைலாக்குகளை அந்த ஸ்பாட்ல மாடரேட் பண்ணி பேசுறது பண்றது எல்லாமே என்னுடைய படத்தோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. பட் இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்தமா இந்த காட்சிகள், அதை தாண்டி கதாநாயகி புதுமுகம் அறிமுகம், இந்த படம் தான் அறிமுகம் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா இருக்கீங்க. இத்தனை 4 பாட்டு போட்டாங்க.